பாக்கியா வீட்டிற்கு திரும்ப வந்த இனியா. செல்வி விட்ட கண்ணீர் சோகத்தில் கோபி குடும்பம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியலில் இனியாவை கல்யாணம் பண்ணிய நித்தேஷ் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர் என்ற விஷயம் கல்யாணத்துக்குப் பிறகு கோபி இனியாவிற்கு தெரிந்தது. உடனே கோபி இனியவை கூட்டிட்டு வீட்டிற்கு கிளம்பிய நிலையில் இனியா, நான் கொஞ்ச நாள் இங்கே இருந்து பார்க்கிறேன். நித்தேஷ் எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தால் நான் இங்கே இருப்பேன். எதுவுமே முடியவில்லை என்று எனக்கு தெரிந்துவிட்டால் உடனே நான் உங்களிடம் சொல்கிறேன். அப்பொழுது என்னை கூட்டிட்டு போங்கள் என்று சொல்லிவிடுகிறார். ஆனாலும் நித்தேஷ் எதை பற்றியும் யோசிக்காமல் தொடர்ந்து போதை பழக்கத்திற்கு அடிமையாகி வந்ததால் பெரிய பூகம்பம் வெடிக்கப் போகிறது. அதாவது நிதேஷின் நடவடிக்கைகளை பார்த்து சுதாகர் மனைவியிடம் சண்டை போடுகிறார். அதற்கு மனைவி, இனியாவே நீங்கள் இவனுக்கு கட்டி வைத்ததில் இருந்துதான் இவன் பழைய மாதிரி இப்படி ஆகிவிட்டான். உங்களுக்கு பாக்கியா ஹோட்டல் வேண்டுமென்று ஆசை. அதற்கு இனியாவை என் பையனுக்கு கட்டி வைத்து அவனுடைய வாழ்க்கையே பாழாக்கி விட்டீங்க என்று சண்டை போடுகிறார். இதையெல்லாம் கேட்ட இனியாவிற்கு மிகப்பெரிய இடியாகிவிட்டது. அத்துடன் நித்தேஷும் இனியாவை கீழே தள்ளிவிட்டு காயப்படுத்தியதால் எல்லாத்தையும் நினைத்து பார்த்து ஆபீஸ் வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் இனியா அச்சட்டில் இருக்கிறார். அந்த சமயம் பாக்கியா இனியாவிற்கு போன் பண்ணி ஹோட்டலுக்கு இன்டர்வியூக்கு போற விஷயத்தை பற்றி சொல்கிறார். அப்பொழுது இனிய எந்தவித கஷ்டத்தையும் சொல்லாமல் பாக்கியாவுக்கு நல்லபடியாக இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வா என்று வாழ்த்து சொல்கிறார். உடனே பாக்கிய அந்த ஹோட்டலுக்கு கிளம்பி விடுகிறார். இன்னொரு பக்கம் இனியா கோபிக்கு போன் பண்ணி ஆபீஸ்க்கு வாங்க என்று கூப்பிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பாக்கியா ஹோட்டலில் இருக்கும் பொழுது நித்தேஷ் போதை பழக்கத்தில் அடிமையாகி நண்பர்களுடன் இருந்ததால் போலீஸ் அனைவரையும் கூட்டிட்டு ஜெயிலுக்கு போவதை பாக்கியம் பார்க்கிறார். அதன் பிறகு பாக்கிய சுதாகருக்கு போன் பண்ணி தகவலை சொல்கிறார். உடனே கோபிக்கும் போன் பண்ணி சொல்லப் போகும் பொழுது இனிய கூட இருந்ததால் பாக்கியா எதையும் சொல்லாமல் நேரடியாக சுதாகர் வீட்டிற்கு போய்விடுகிறார். வழக்கம்போல் சுதாகர் தேவையில்லாமல் பேசி பாக்கியாவை குழப்பி விடுகிறார். இந்த விஷயம் எல்லாம் செய்தி மூலம் அனைவருக்கும் தெரிந்த நிலையில் கோபி குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் பார்த்து இரத்தக் கண்ணீர் வடிக்கிறார்கள். உடனே இனியா, நித்தேஷ் மற்றும் சுதாகர் குடும்பத்தை பற்றி ஈஸ்வரி பாக்கியா செழியன் என அனைவரது முன்னாடியும் வைத்து சொல்லிவிடுகிறார். இதனால் பாக்கியம் மனம் உடைந்து போய் சுதாகரிடம் சண்டை போடுவதற்கு கிளப்பிவிட்டார். இவ்ளோ பிரச்சனைக்கு காரணம் கோபியின் அவசர முடிவு, ஆகசை அடித்து துன்புறுத்தியது, செல்வி விட்ட கண்ணீர் போன்ற எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் விதமாக தற்போது கோபி குடும்பம் சோகத்தில் இருக்கிறது. 5 வருடங்களை தாண்டியும் பாக்கியலட்சுமிக்கு முடிவே இல்லை. எதிர்பாராத ட்விஸ்ட். விஜய் டிவியில் பல வருஷமாக ஓடிக்கொண்டிருக்கும் ஒரே சீரியல் பாக்கியலட்சுமிதான். கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல் தாண்டியும் முடிக்க முடியாமல் கதையை இழுத்துக் கொண்டே வருகிறார்கள். பார்ப்பவர்களும் இதற்கெல்லாம் ஒரு எண்டே இல்லையா என்று கேள்வி கேட்கும் அளவிற்கு அரைத்த மாவை அரைத்து போரெடுத்து வருகிறார்கள். ஆனாலும் கோபி கேரக்டர் அனைவரையும் அதிக அளவில் கவர்ந்ததால் இவருக்காகவே இந்த நாடகத்தை பார்த்து வந்தார்கள். ஆனால் தற்போது அதுவும் போரடித்து விட்டது என்பதற்கு ஏற்ப பாக்கியலட்சுமி சீரியல் டிஆர்பி ரேட்டிங்கில் பின்னடைவை சந்தித்து விட்டது. இதற்கிடையில் கோபி கதாபாத்திரத்தில் நடிப்பவர் அவ்வப்போது சோசியல் மீடியாவில் ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுப்பார். அதாவது சீக்கிரத்திலேயே இந்த சீரியல் முடிய போகிறது என்று அடிக்கடி சொல்லி வருவார். ஆனால் தற்போது இதில் செல்வி கதாபாத்திரத்தில் நடித்து வரும் கம்பம் மீனா என்பவர் கொடுத்த பேட்டியில் பாக்கியலட்சுமி சீரியலுக்கு முடிவே இல்லை. இனி அடுத்தடுத்து வரப்போதும் கதையில்தான் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் வரப்போகிறது என்று சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் தற்போது இனியாவின் திருமணம் தவறாக முடிந்துவிட்டது. சுதாகர் மற்றும் நித்தேஷ் நல்லவர்கள் இல்லை என்ற விஷயமும் பாக்கியா மற்றும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தெரிந்துவிட்டது. இதனால் இனிய வாழ்க்கை கேள்விக்குறியாகும் அளவிற்கு பாக்கியா வீட்டுக்கு திரும்ப வந்துவிடுவார். அதன் பிறகு இனியா படிப்பிலும் வேலையிலும் கவனம் செலுத்தி ஜெயிப்பது போல் இருக்கும். அதே மாதிரி செல்வியின் மகன் ஆகாஷ் IAS படிப்பை முடித்து ஈஸ்வரி மற்றும் கோபியை தல குனிய வைப்பார்.
அதோடு மட்டுமில்லாமல் கேள்விக்குறியாக இருக்கும் இனியா வாழ்க்கையை சரி செய்யும் விதமாக ஆகாஷ் இனியா ஒன்று சேருவார்கள். அதுவரை பாக்கியலட்சுமி சீரியல் ஓடிக்கொண்டேதான் இருக்கும்.